Hi guys, this is your channel. Welcome to Tamil Manwa. நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா வயலின் 159 to 161 தான் பார்க்க போறோம். 2-3 நாள் அப்படியே வாய்ஸ் கொஞ்சமா நார்மல் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு கேட்கறது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். போன எபிசோட் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆபியும் சியோல் பயலும் இந்த ஸ்கூல் பண்ற ஏமாத்து வேலையை கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் வெளியே போகாம ஸ்கூல்ல ஒன்று அடிச்சு வச்சிருப்பாங்க அவங்க 2 பேத்தையும். அப்போ அவங்க நைஸா டைரக்டர் ஏமாத்தி ஸ்கூலுக்குள்ளேயே புரட்சி ஏற்படுத்திடுவாங்க. அது ஒரு கண்டினியூஸ் தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் ஓப்பனிங் சீனே பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்டர் நம்ம ஹாபியை போட்டு பழந்து கட்டுவான். ஹாபி ஃபுல் டிஃபென்ஸ் போயிடுவான். ஃபாஸ்டாவும் இருப்பான். அவன் பஞ்சஸ் ரொம்ப அக்யூரேட்டாவும் இருக்கும். ஆபி டிஃபென்ஸ்ல இருக்க மாதிரி அந்த இன்ஸ்ட்ரக்டர் ஆபியை காப் கிக் பண்ணிட்டு அவன் நீயே ஃபேஸோட இறக்க பார்ப்பான். பட் ஆபி பிளாக் பண்ணிடுவான். பட் இந்த காம்போ பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் ஆபிக்கு என்ன டெக்னிக் யூஸ் பண்றான்னு. பின்னாடி மவுண்ட் தாய் மெத்தடு தாய் பாக்ஸிங் கூட சொல்லுவாங்க. இதை ஆபி இந்த வருஷம் தான் யூஸ் பண்ணுவான். பட் அது காப் கிக் பண்ணுவான், லோ கிக் பண்ண மாட்டான். ஆபி பாப்பா உண்மையான ஸ்ட்ராங்கான இன்ஸ்ட்ரக்டர் தான் போல சொல்லிட்டு போனா அப்ப அந்த இன்ஸ்ட்ரக்டர் சொல்லுவான், நான் மட்டும் ஸ்ட்ராங் இல்ல, என் கூட இருக்கவங்க எல்லாருமே ஸ்ட்ராங் தான். இப்போ நீ நானும் பேசுற டைமுக்கும் பசங்க 4-5 பேர் தோத்துருப்பாங்க தெரியுமா உனக்கு. ஆபிட்டு பேசிட்டு இருப்பான். இவங்க சொன்ன மாதிரியே தான் காட்டுவாங்க எல்லா பக்கமும். சியோல இன்னொரு டைரக்டர் டேக்கிள் பண்ணிடுவான். இல்ல இந்த பெக்யா சோனை போட்டு எல்லாம் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஒருத்தர் நாக் பண்ணிடுவாங்க. ஏன் நம்ம இந்த பாங்கைன்னு ஒருத்தர் தெரியுமா, நல்லா எரும மாடு மாதிரி அவனையே போட்டு தரையோட சேர்த்து அடிச்சிருவாங்க. அப்ப அந்த இன்ஸ்ட்ரக்டர் சொல்லுவான், என்ன நினைச்சதா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்குது நினைச்சு வீரர்கள் எல்லாத்தையும் அடக்கிக்கிறோம். ஸ்கூலுக்குள்ளேயும் சரி ஸ்கூலுக்கு வெளியேயும் சரி உங்களை கூட்டிட்டு போறலாம் இங்க குழந்தை கையில இருந்து மிட்டா போடுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆபியை பஞ்ச் பண்ண வருவான். அது டைம் அப்போ ஆபின்ட்டு கவுண்டர் பஞ்ச் பண்ணிடுவான். இது அந்த இன்ஸ்ட்ரக்டர் எதிர்பார்த்துக்கவே மாட்டான். அவன் பேரிசமா இருப்பான். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிடுவான். அப்போ ஆபி சொல்லுவான், சாரி இன்ஸ்ட்ரக்டர், ஏதோ பேசிட்டு நான் கவனிக்கல. முன்னாக்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ண ஃபைட் பண்றதுக்கே, அதான் பிச்சப் கொஞ்சம் லேட் ஆகுது சொல்லிட்டு ஆபி. இன்ஸ்ட்ரக்டருக்கு இப்போதான் புரியும் அவ்வளோ என்ன நடந்துச்சுன்னு. ஆபி அப்சர்வ் பண்ணியிருப்பான் அவன் ஃபைட்டிங் மெத்தட் என்ன, இவன் ஃபைட்டிங் டெக்னிக் எல்லாத்தையும். ஒன்ஸ் இதெல்லாமே அப்சர்வ் பண்ண பிறகுதான் ஆபின்ட்டு அட்டாக் மோடுக்கே ஷிஃப்ட் ஆகிக்கிறான். ஒரு டயட்டை தான் காட்டுவாங்க. டயட் டைம் பார்ப்பான். என்ன ரொம்ப டைம் ஆகுது, அவன் 10 நிமிஷம் தானே சொன்னான், ஏதோ தப்பா போயிருக்குமா நம்ம கணக்கு, நான் அனுப்பின ஆள் கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா பாபி ஒரு ஃபைட் பண்ணாரு இந்த இன்ஸ்பெக்டரு. இவன் பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ்ல ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ல இருந்து வேலை செஞ்சவன். ரைட்லாம கிரிமினல் ரெக்கார்டு இந்த வேலை தோத்தி விட்டாங்க. அப்படிப்பட்ட ஆளை தான் நம்ம பையன்ட்டு வேலைக்கு சேர்த்துக்கிறான் டேரக்டர். இப்போ திரும்ப ஃபைட்டை தான் காட்டுவாங்க. திரும்பவும் பஞ்ச் பண்ணணும். ஆபி திரும்ப டேக்கிள் பஞ்ச் பண்ணுவானா, யோசிச்சு பண்ண திரும்பவும் டேக்கிள் பஞ்ச் பண்றான். இந்த இன்ஸ்ட்ரக்டர் தெரிஞ்சு போயிடும் ஆபின்ட்டு நெக்ஸ்ட் அட்டாக்டிவ் டேக்கிள் தான் பண்ண போறான். ஸோ அவனை டேக்கிள் பண்ண வைக்க கூடாது சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணுவான். எனக்கு கிக்கையும் பஞ்சையும் மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே அவன் ஃபுல் வெயிட் ஃப்ரண்ட் லெக்ல கொண்டு போய் பஞ்ச் பண்ண போவானா. ஆபி அந்த டைம் அப்போ கரெக்டா நான் பயங்கரமான காப் கிக் பண்ணிடுவான் காலில். உன்னோட ஃபுல் வெயிட் ஒரு ஃப்ரண்ட் லெக்ல இருந்துச்சா, காப் கிக் பண்ணிட்டு உன்னால நகர கூட முடியாது இன்ஸ்ட்ரக்டரால. அவனுக்கு சரியான வழியா இருக்கும். அப்பதான் நினைச்சு பார்ப்பான், இவன் இருக்க வயசுக்கும் கிக் பண்ண காப் கிக்கோட ஸ்ட்ரென்த்துக்கும் சம்பந்தமே இல்லையே, இவன் ஆல்ரெடி இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான், முடிச்சுட்டு இருப்பான். இப்போ ஆபிதான் பேசுவான். அவன் சொல்ல இன்ஸ்ட்ரக்டர் பார்த்து, எனக்கு சண்டை சொல்லி தந்தவர் எப்பவுமே சண்டையை வேகமா முடிக்க கூடாது, ரெஸ்ட் பண்ணக்கூடாது சொல்லிக்கிறாரு. ஏன்னா இந்த இன்ஸ்ட்ரக்டர் ஃபைட்டை வேகமா முடிக்கலாம் சொல்லி கிட்ட வரும்போது தானே தப்பு பண்ணா. ஆனா அதை குத்தி காட்டுறமே ஆபி பேசிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா சியோல் ஃபைட்டை தான் காட்டுவாங்க. சியோனோட ஆப்போனன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் அத்லீட். இவன் கொரியாக்கா நேஷனல் கேம் எல்லாம் போய் விளையாடுக்குவேன். இவன் பிஹேவியர் சரியில்லைனால அங்கிருந்து தூக்கிட்டாங்க இவனை. ஸோ இங்கே சேர்ந்துருப்பானா, இவன்ட்டு தான் நம்ம ஜியோட அப்போனன்ட். இவன் டேக்கிள் பண்ணி தூக்கி வீச பார்ப்பான் நம்ம ஜியோனை. பட் தூக்கி வீசக்கு முன்னாடி நம்ம ஜியோ அங்கே ஒரு கம்பி இருக்கும் மேலே, அதை பிடிச்சி நின்றுக்குவான். இந்த இன்ஸ்ட்ரக்டர் வாய் மூச்சு சும்மா இருக்க வேண்டியதானே, இவன் வாய் விட்டுருவான். என்ன உனக்கு எதுவுமே தெரியாத ஃபைட்டிங் டெக்னிக் எதுவுமே உனக்கு யார் சொல்லி தந்ததே இல்லையா சொல்லி கேட்பானா. நம்ம ஜியோ எனக்கா ஃபைட்டிங் டெக்னிக் சொல்லி தந்தாங்களா நினைச்சு பார்ப்பான் சின்ன வயசுல இருந்தாச்சுன்னு. இவன் சின்ன வயசுலேயே ஜெயில் போயிருப்பான்ல சோறு போடுறாங்கன்னு. அங்க எல்லாம் பெரிய பசங்களாச்சு, எல்லா போட்டு உனக்கு புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்க. உனக்கு எந்த அண்ணன் எனக்கு வேணும் பார்த்து சொல்லிட்டா சொல்லிட்டு எல்லாம் கேங்கா சேர்ந்து உன்னை ரேக்கிங் போயிட்டு இருப்பாங்க இந்த பையில. அதே மாதிரி சாப்பிடதான் உள்ள வந்திருப்பான். பட் உனக்கு நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டாங்க. அங்க டைனிங் டேபிளே உன்னை வச்சு ரொம்ப புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு நாள் 2 நாள் தாங்கினா சரி அங்கேயே இருக்கவனாச்சு இருப்பானா. இவனாவே 4-5 டெக்னிக் கத்துக்கிட்டு அங்க இருக்கவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுருவான் அவன். ஸோ அப்படியே இப்போ பெசன்ல காட்டுவாங்க. பெசன்ல பார்த்தா அந்த ரெஸ்லர் அப்படியே பேக் பண்ணி வச்சிருப்பான் அவன். ஏதோ பொட்டலம் கட்டல மாதிரி கை காலெல்லாம் உடச்சி அப்படியே மடக்கி வச்சிருப்பான். எல்லாம் ரெஸ்லர்ப்பா சொல்லுவான், எனக்கு யாரும் சொல்லித்தரல, நானா தான் எல்லாம் கத்துக்கிட்டேன்னு சொல்லுவான். டேரக்டர் பார்ப்பான், டைம் ரொம்ப அதிகமாயிருமா. ஸோ டேரக்டர் கெஸ் பண்ணிடுவான், ஓகே நம்ம பிளான்ல ஏதோ ஒன்று தப்பாயிடுச்சு, இங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு தீரணும்னு சொல்லிட்டு டேரக்டர் டப்பு டப்புன்னு பேக் பண்ணி கிளம்புவானா. கிளம்ப சொல்லுவான் எல்லாருக்கையும், எஸ்கேப் ரூட்டை கிளியர் பண்ணி வைங்க, போலீஸ் இங்க வரக்குள்ள எஸ்கேப் ஆகும் சொல்லி போவான். அப்போ யாரோ ஒருத்தன்ட்டு அந்த இன்ஸ்பெக்டர் மூஞ்சோடு அடிப்பான். யாருன்னு காட்ட மாட்டாங்க. இப்போ அங்கேருந்து சீனை கட் பண்ணா ஆபி ஃபைட்டை தான் காட்டுவாங்க. ஆபின்ட்டு அவனை நொறுக்கி விட்டுருப்பான். அவன் கீழே கிடப்பானா. கீழே கிடக்கும்போது தான் அவன் ஞாபகம், உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த அவுட் டு ஃபைட் ஆபி தானே யூடியூப் சேனல் வச்சுக்கிறவன் சொல்லுவானா. ஆபின்ட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க, மறக்காம என் சேனல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா சொல்லுவான். நல்லா உஷா இருக்கும் அது.
இப்போ அந்த ஜோவும் அந்த தொப்பிக்கான்னு வருவாங்களா, அப்போ ஜோ கையில ரத்தமா இருக்கும். இந்த பாங்கைக்காரன்ட்டு கேட்பான், என்ன ஜோ மூச்சில ரத்தம் வர மாதிரி தெரியுது சொல்லுவானா, ஆமா அந்த ஜியோ பை தான் சொன்னானே யாரையும் கொல்லக்கூடாதுன்னு, ஆனா கொஞ்சம் டிஃபென்ஸ் வச்சு ஆடினேன், அதான் லைட்டா பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டுப்பான். கடைசியில பார்த்தா இந்த பசங்க அசால்ட்டா ஜெயிச்சிட்டாங்க போல் தெரியுது உங்க ஆப்போசிட்ட. உங்க 4 பேர் மீட்டப் ஆயிடுவாங்க. கரெக்டா அந்த டைம் அப்போ போலீஸ் உள்ள வந்துடும். போலீஸ் உள்ள வந்துட்டு ஆன்சர் எல்லாம் கை தூக்குங்க சொல்லுவாங்களா, அப்போ ஆபி சொல்லுவான், நான் தான் உங்களை கூப்பிட்டேன் வாங்க நான் காட்டுற டேரக்டர் எங்க இருப்பான் சொல்லிட்டு போலீஸை கூட்டிட்டு போவான். ஆபி அப்போ இன்டிமேட் பண்ணிருப்பான் பாத்தீங்கன்னா, ஆபி சொல்லிப்பான் தெரியுமா ஒரு பிளான் இருக்குன்னு. அந்த டைம் அப்போ போய் போன் எடுத்திருப்பான். எடுத்துட்டு நம்ம ஆண் கோயிலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான் இந்த மாதிரி, நான் டேரக்டர் ஸ்கூல் விட்டு போகாம பார்த்து வச்சுக்கிறேன், நீங்க அதுக்குள்ள போலீஸ் கூட்டிட்டு இங்க வந்துரு, இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணணும்னா டேரக்டர் கேட்ச் பண்ணுறது கஷ்டமாயிடும் லியோ மாதிரியே சொல்லியிருப்பான். அதனால ஆண் கோயில் கைட்டா ஃபோன் பண்ணியிருப்பான். போலீஸும் இப்போ வந்திருக்கும். போலீஸ்ன்ட்டு ஆபியை பார்த்து கேட்பாங்க, கரெக்டாக தெரியுமில்ல, கரெக்டான வழியில் தானே போகிறோம், எவிடன்ஸ் எல்லாம் வச்சுக்கல தம்பி சொல்லுவானா. ஆபின்ட்டு கண்ணாடி லைட்டாக தூக்கி காட்டிட்டு எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு. அந்த போலீஸ் அதுக்கே இப்போ அப்படி காட்டுற மூஞ்ச அப்படி சொல்லுவானா, இல்லை நான் யூடியூபர் ஃபிதா இருப்பேன் அப்படி சொல்லுவான். ரவுஸாக இருக்கும். அந்த போலீஸ் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அந்த இன்ஸ்பெக்டர் டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே. இந்த 3 பசங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்கெல்லாம் கதறுவாங்க, ஆபி உனக்கு ஏதோ ஆயிடுச்சும் பயந்துட்டோம், நல்ல வேலை உனக்கு ஏதோ ஆலியா ஆபி சேர்த்துப்பாங்க. கையில் ஆபின்ட்டு அந்த போலீஸை கூட்டிட்டு மேலே போயிட்டு இருப்பான் நேராக டேரக்டர் பார்க்கறதுக்கு. ஏன்னா இதுக்கு மேலே டேரக்டரில் எஸ்கேப் ஆகவே முடியாது, ஃபுல் எவிடன்ஸும் ஆபிட்டு இருக்கு. செகண்ட் டேரக்டருக்கும் லீக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆபி ரொம்ப நம்புறான். ஸோ டேரக்டர் பிடிச்சிட்டானா லீ அவன் ஈஸியாக கேட்ச் அடிச்சிருவான் ஆபி. உடனே ஆபி கதவை திறந்து, டேரக்டர் உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம், உங்கள் பில்டிங் ஃபுல்லாக சுற்றிட்டு அழைச்சிட்டாங்க போலீஸ் அப்படி சொல்லிட்டு இருப்பான். ஆனால் இடத்துல பார்த்தீங்கன்னா டேரக்டர் செத்து கிடப்பான். அவன் தூக்கு மாதிரி செத்து கிடப்பான். போலீஸ் அவனை அங்கே மேலே இறக்கிட்டு சொல்லுவாங்க, இவனுக்குன்னு அவ்வளோ பயமா மானம் போயிடும்னு. ஆபின்ட்டு இது எப்படி நீங்க சூசைட் சொல்லுவீங்க, கொலை கூட நடந்துக்கலாமே சொல்லுவானா. போலீஸ்ன்ட்டு தம்பி இங்க இருக்க, அதை ஃபர்ஸ்ட் நீ கீழே போ, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போ, அந்த இடத்துல நீ இருக்கக்கூடாது ஆபின்ட்டு நினைச்சு பார்ப்பான். டேரக்டர் தூக்கு மாட்டாரா, வாய்ப்பே இல்லை, அவரை பத்தி நல்லா எனக்கு தெரியும், அவர் யாரை நினைச்சு கவலைப்பட்டதே கிடையாது, இது கண்டிப்பா தூக்குவோம் சூசைடா இருக்கு வாய்ப்பே இல்லை. ஏசு ஆபி முடிச்சுட்டு அங்கே நின்றுப்பான் பேய் அடிச்ச மாதிரி. அப்புறம் 2 போலீஸ் அங்கிருந்து கிளப்பி விட்டுருவாங்க ஆபியை. தம்பி இதெல்லாம் நீ பாக்குற ஏஜ் கிடையாது, ஃபர்ஸ்ட் கீழே போப்பா சொல்லி ஆபி அங்கிருந்து துரத்தி விட்டுருவாங்க. இப்போ அந்த கேஸ் கொடுத்தவளா காட்டுவாங்க, அவன் லவ் இருக்கிற இடத்துல போய் மலைவரைய வச்சுட்டு ப்ரே பண்ணிட்டு இருப்பான், ஆத்மா சாந்தியணும்னு. ஏன்னா ஆபி சொல்லியிருப்பான் நடந்த உண்மையெல்லாம். கையில் அவன் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் அந்த பொண்ணு. அப்போ ஆபி சொல்லுவாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவர் உயிரை கொடுத்து அவர் 3 ஃப்ரெண்ட்ஸ் காப்பாத்திக்கிறாரு அவரு. அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர் இந்த மாதிரி நடக்க விடாம பண்ணிட்டாரு. அவர் ஒரு அன்பாப்புலர் ஹீரோ தான், அவர் உயிர் வீணான நினைச்சுக்கோங்க சொல்லிட்டு அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு ஆபி அங்கிருந்து கிளம்பிடுவான் பஸ்ல. அப்போ ஆபி பஸ்ல வருவான்னு நினைச்சு பார்ப்பான். அந்த ஸ்கூலை இழுத்து மூடிட்டாங்க, அங்கிருந்து ஸ்டாஃப் எல்லாத்தையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. ஆபி இந்த கேமரா பென்ட்ரைவ் எல்லாத்தையும் ஆபி அங்கே கொடுத்துட்டு வந்துட்டான். கேஸும் முடிஞ்சிச்சு, அந்த பொண்ணுக்கும் ரீசன் கிடைச்சிருச்சு. ஆனாலே அவங்க மனசு ஊத்திட்டு தான் இருக்கான், டேரக்டர் எப்படி செத்துருப்பா, எங்க பசங்க யாருமே அந்த ரூம்குள்ளேயே போகல, டேரக்டர் சாகுற ஆளும் கிடையாது. இப்பதான் நம்ம காட்டுவாங்க என்ன ஆயிருக்குன்னு. அந்த டைம் அப்ப எல்லாரும் அடி வாங்கி கீழே கிடப்பாங்க. யாரும் அவங்க எல்லாத்தையும் அடிச்சதுன்னு பார்த்தா லீ தான் உள்ள வந்திருப்பான். ஹெட் மாஸ்டர் சும்மா அந்த வழியே வந்தேன், உங்களை கொண்டுட்டு போலான்னு வந்துக்கிறேன் சொல்லி சொல்லுவானா. ஹெட் மாஸ்டர் அப்படி சாக்காய் நின்று இருப்பான். உனக்கு வேணா என் ஸ்டூடெண்ட்ஸ் தானே எடுத்துட்டு போய்க்கோ, ஆனா நீ 30 மினிட்ஸ்க்குள்ள போலீஸ் இங்க வந்துருவாங்க போலீஸ்க்கு இன்டிமேட் பண்ணிட்டே சொல்லுவானா. அதுக்கு லீ சொல்லுவான், நீ இன்டிமேட் பண்றதுக்கு முன்னாடியே உங்க ஸ்கூலுக்கு இருந்து போன் வந்துக்குது, ஸோ போலீஸ் இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இங்க வந்துருவாங்க, அந்த 10 நிமிஷத்துக்குள்ள நானும் பசங்களை எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது, அதே நேரம் ஒன்னே இங்க எஸ்கேப் ஆக என்னால் விட முடியாது, உங்க கண்ணையில் ஏதோ ட்ரபிள் இருக்கு, நீங்க தாங்க தொடச்சு தர சொல்லி கண்ணை துடைப்பானா. நான் அன்னைக்கே கேட்டேன், அந்த பசங்களை என்கிட்ட கொடுத்தது நீ என்ன சொன்ன, எனக்கு ஒருத்தன் தான் தருவேன், நான் பவல் இல்லை சொன்னேன். ஆனா நான் அன்னைக்கே என்ன சொன்னேன், நான் லீடான்னு சொன்னேன். அப்ப என்ன அர்த்தம், கண் பார்வையிலே சரியில்லைன்னு அர்த்தங்க. அப்போ பாருங்க பார்க்குங்க எப்படி இருக்கு உங்க கண்ணுக்கு எமமாய் தெரியுறேன்னா, அன்னைக்கு நான் எமமாய் தான் தெரிஞ்சேன். உங்க கண்ணையில பவர் இல்லாதால நீங்க தப்பா பார்த்துட்டீங்க. நீங்க என்ன டையும் லூஸா இருக்கு சொல்லிட்டு அப்படியே டையை டைட் பண்ணுவானா, அப்படியே டையை இறுக்கி மேலே ஏற்றி விட்டுருவோம். அப்படி அசிங்கம் தாங்க முடியாம ஹெட் மாஸ்டர் தற்கொலை. செம்மையா இருக்கு நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைன். சரி டாக்டர் பார்க்கலாம் போயிட்டு வர சொல்லி அங்கே லீ எஸ்கேப் ஆயிருப்பான். ஆக்சுவலாக எதாவது நடந்திருக்கும். ஆபி ஸ்கூல்ல இருந்து வந்திருப்பான்ல, இப்போ நார்மல் லைஃப்ல வந்து ஆபி வாழ்ந்துட்டு இருப்பான். ஆண் கோயிலும் யூனோ பையிலும் ஆபிட்டு பேசிட்டு இருப்பாங்க, ஸ்கூல் என்னாச்சு கஷ்டப்பட்டீங்களா, அங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது செட் ஆனவங்க சொல்லி கேட்டுப்பானா. ஆபி மிருகத்தனமா சாப்பிட்டுட்டு இருப்பான். ஏன்னா வெளியே அவன் சாப்பிடவே இல்லை, அங்க ஸ்கூல்ல போட்டுதான் சாப்பிட்டு இருந்தாங்க, அங்க ஃபுட் எதுவும் சரியில்லை போல் தெரியுது, போட்டு மேய்ஞ்சிட்டு கிடப்பான். ஆனா அவன் கேட்டுப்பான் தெரியுமா, அவங்க அங்க ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு செட் ஆனாங்களான்னு. அப்போ நம்ம ஆபிக்குன்ட்டு ஜியோ ஞாபகம் வரும், பேசாம அவனை நம்ம டீம்ல சேர்த்துக்கலாம் சொல்லுவானா. அதுக்கு ஆண் கோயில் ஒத்துக்க மாட்டான். ஏற்கனவே நம்ம டீம்ல நிறைய பேர் இருக்கோம், இன்னொரு பையன் நமக்கு தேவைதானா ஆபி அப்படின்னு கேட்பானா. ஆமா அந்த பையன் ரொம்ப புத்திசாலி, அவன் நம்ம கூட இருந்தானா கண்டிப்பா லீயை கண்டுபிடிச்சிடலாம், அது ஸ்கூல்ல இருந்தப்பவே இவனோட ஐடியா தான் 4-5 நானே யூஸ் பண்ணேன், ஸோ அவன் நல்லா திங்க் பண்ணுவான் அப்படி சொல்லிட்டுப்பான். அதுக்கு ஆண் கோயில் ஒத்துக்க மாட்டான். தேவையில்லாம் வேலை பண்ற நீயே, அந்த பையன் நம்ம டீம்ல சேரணும் அப்படின்ட்டு, அவனுக்கு ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும், அவனை டின்னர் கூட்டி வந்து ஃபுட்டு கொடுத்து எப்படியாச்சும் நம்ம டீம்ல சேர்த்திடுவேன் பாரு சொல்லிட்டுப்பான் ஆபி.
ஆன்கோயிங்ட்டு அவன் எதுக்குப்பா நம்ம டீமுக்கு இருக்கவனஸ் வீடியோவே நம்ம டீம்ல போட முடிய மாட்டேங்குது. பட் ஆபியை டீம்ல ஒத்துக்க மாட்டான். நான் அவன்கிட்ட பேசி இப்போ டீம்ல சேர்க்க போறேன்பா சொல்லிட்டு கிளம்பிடுவான் ஆபி. இப்போ கட் பண்ணி காட்டாங்கன்னா நம்ம ஹாபியும் ஜியோன்னு தான் சாப்பிட்டு இருப்பாங்க. ஆபி சொல்லுவான் அந்த டைம் நான் அவனுக்கு ட்ரீட் வைக்கிறேன், நெக்ஸ்ட் டைம் இப்போ நீ எனக்கு ட்ரீட் வைக்கணும் சொல்லிட்டு போனா ஜியோன்ட்டு அதெல்லாம் வச்சுலாம் சொல்லிட்டு அவன் பார்த்து சாப்பிட்டு இருப்பான். 2 பேர் சாப்பிட்டு முடிச்சு அப்படியே பொடிநிலையே நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஆபின்ட்டு ஜியோட சொல்லுவான், ரொம்ப நாள் கழிச்சு உன் கூட ஜாலியாக இருந்துச்சு அந்த ஸ்கூலில், உங்களோட டீம் பண்ணி ஃபைட் பண்ண தெரியுமா, நீனும் பர்ஃபெக்டான பேரு அப்படின்னு சொல்லிட்டு போனா ஜியோன்ட்டு விடு விடு அதையே அப்படி ஞாபகப்படுத்துற சொல்லிட்டு வந்துப்பாங்க நாமளா பேசிட்டு. ஆபி சொல்லுவான் பேசாம என் டீம்ல வந்து சேர்ந்துரு. இவன் சாக்காயிடுவான், டீமா அவ கேட்டா ஆமா எனக்கு ஒரு டீம் இருக்கு, ஏதோ அந்த முக்கு தாண்டினா ஒரு ஆஃபீஸ் இருக்கும், அது என் ஆஃபீஸ் தான், ஆடி என் டீம் நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க, நீ சேர்ந்தா செம ஜாலியா இருக்கும் சொல்லுவானா. இவன் சிரிப்பான் ஜியோன்னு. ஆபி உனக்கு தெரியுமா நானும் இதே தான் அவன்கிட்ட கேட்கலான்னு இருந்தேன், நானும் ஒரு டீம் உருவாக்கிறேன், நீ வந்து சேர சொல்லி தான் நான் இங்க வந்து மீட்டே பண்ண சொல்லுவான். பார்த்தா அந்த 5 பேர் இருப்பாங்க தெரியுமா அவங்க கூட, அவங்க அடி டீம் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஆபி மட்டும் தான் மிஸ்ஸிங். அவனை கூப்பிட்டு இந்த பையன் டின்னருக்கு ஓகே சொல்லியிருப்பான், லஞ்சுக்கு. சாரி இங்க பாரு ஆபி, நம்ம 6 பேர் அங்க எப்படி நம்ம சண்டை கட்டி வெளியே வந்தோமோ அதே மாதிரி தான் ஒருத்தனுக்கும் இண்டிவிஜுவல் கோல் இருக்கும், அதுக்காக போராடுவோம், ஆனா ஒன்னா போராடுவோம், ஒன்னா க்ரோவும் ஆகும், புரியுதா அபி. அதுக்கு இன்னொரு விஷயம், உன்னை ரெக்வஸ்ட் பண்ணி நாங்கள் கூப்பிட வரல, இங்க உன்னை கூட்டிட்டு போக தான் வரோம், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படி சொல்லுவான் பாருங்க. கை அப்படியே சொல்லிட்டு கை கொடுக்க வருவான். ஆபிக்கு பேய் அடிச்ச மாதிரி இருக்கும். எது ரெக்வஸ்ட் இல்லையா? அப்போ ஒரு குரல் கேட்கும், யாரா அது வழிபாதையில் நின்று அடைச்சிட்டு இருக்கிறது, கொஞ்சம் நங்கு போய் நில்லுங்கடா சொல்லி கேட்குமா. யாரா அதுன்னு தெரியும் பார்த்தா நம்ம டைவான் வந்துருவான் தலைவன். ஆபிக்கு ஏதாவது சுத்து போறோமா இருந்துச்சுன்னா தலைவன் தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரியே. அப்போ அங்கே இருக்கவங்களாம் பார்ப்பாங்க, யாரா அவன் சம்மந்தம்லாம் முள்ள வந்து பேசிட்டுருக்கான், ஏதோ சொல்லாம போல தெரியும் சொல்லிட்டு இருப்பான், நக்கலிச்சுட்டு இருப்பாங்க டைவானை தெரியாம. அப்போ டைவான் அப்படியே எல்லாத்தையும் விலக்கி விட்டு உள்ள வருவான். ஏன்டா அப்படி எப்படா வெளியே வந்து அங்கேருந்து வந்துட்டோன்னு கூப்பிடணும் சொல்லி மேனஸ் எல்லாம் கிடையாது, நானா பார்த்து கேட்டாதான் உண்டா சொல்லிட்டு கிட்ட வருவானா. அப்போ அந்த ஜியோ பை வந்து தடுத்துருவான் டைவானை. டைவான் தடுத்து சும்மா இருப்பானா டைவானு, அவனை போய் வம்பிழுத்துட்டு இருப்பான். டே உன்ட்டு ஒரு 500 ரூபா அங்கே இருக்குமா சொல்லி கேட்பானா. ஜீவன் அதுக்கிட்டு 500 ரூபா இருந்தா பேசாம இங்கேருந்து போயிருவியா சொல்லி கேட்பான். ரவுஸா இருக்குது. அது டைவான்ட்டு அதெல்லாம் போக மாட்டேன் அப்படி சொல்லுவானா. ஆபிக்கு தெரிஞ்சு ஐயோ சண்டை கட்ட போறாங்கன்னு சொல்லி டொப்புன்னு ஆபி நடுவில் வந்து நின்றுவான். ஒரு பிரச்சனையும் இல்லை, டைவான் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், அந்த ஸ்கூல்ல இருந்தல்ல அங்கேருந்து பழக்கமானவங்க, இங்கேருந்து வா ஃபர்ஸ்ட் போகலாம் சொல்லி டைவானை கூட்டிகிட்டு போவான். இல்லை அந்த பசங்கிட்ட சொல்லுவான், ஹாய் கைஸ் கொஞ்சம் ஒரு பிரச்சனை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன்னு சொல்லி டைவானை கூட்டிகிட்டு போக பார்ப்பானா. பட் சியோல் விட மாட்டான். சியோல் வந்துட்டு ஆபி கையை பிடிச்சி நிப்பாட்டிடுவான். நான் தான் சொன்னேன்ல ஆபி உனக்கு சாய்ஸே இல்லை, ஒழுங்கா வந்து எங்கள் டீமுக்கு சேர்ந்து சொல்லுவானா. டைவானுன்ட்டு தான் என் முட்டி தான் ஆன்சர் சொல்லிட்டு முட்டியை செய்வான் மூஞ்சோட இறக்கிடுவான். பட் சியோலு சாதாரண ஆள் கிடையாது, அவன் பிளாக் பண்ணிடுவான் அந்த அட்டாக்கை. அந்த 4 பசங்க சும்மா இருப்பாங்களா, அவங்க ரெடி ஆயிடுவாங்க ஃபைட்டுக்கு. என்ன ஆபி கொஞ்சம் பாப்புலரான பர்சன் போல இருக்கு இந்த ஏரியாவில், நீயே இழுத்து தான் போகணும் போல் தெரியுதே. ஆபி தெரிஞ்சிச்சு, ஓகே இடமே கை மீறி போச்சு சொல்லிட்டு ஆபியை ஃப்ரெண்ட்ல வந்து சொல்லிடுவான், இங்கே பாருங்க நான் ஆடி உங்ககிட்ட சொல்லிட்டேன் என்கிட்ட ஒரு டீம் இருக்குன்னு, இப்போ உங்களுக்கு பதில் தானே வேணும், இதான் என் பதில், உங்க டீம்ல நான் சேர விருப்பம் இல்லை எனக்கு அப்படி சொல்லிடுவான். அது ஜோ பையலுக்கு வந்து சரியான கடுப்பாயிரும். எனக்கு தெரியும்டா ஆபி, எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே உனக்கு பிடிக்காது போயிட்டு ஜோ பையன்ட்டு அட்டாக் பண்ணுவான் ஆபியை. அப்போ சியோல் தடுத்துடுவான். அவனை தடுத்துட்டு ஃபோன் பேசிட்டு இருப்பான். ஜியோ வந்துட்டு ஆமா நான் தான் பேசுறேன், சரி ஒரு 10 நிமிஷத்துல அங்கே வந்துடும் சொல்லுவானா. டைவான் பாப்பான், என்னடா அவன் சண்டை கட்டுறதுல சண்டை கட்டாம ஃபோன் பேசிட்டு இருக்கான் பைத்தியக்கார மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருப்பான். ஆபி பாப்பான், யார்கிட்ட பேசுறான் இவன். ஜியோ வந்துட்டு எதுவுமே பேசாம அங்க இருக்க பசங்களை அப்படியே கூப்பிட்டு அங்கிருந்து போயிடுவான். அப்ப ஜோ கேட்பானா அவனை விட்டுட்டு வரப்போறமா கேட்பான். அவங்களுக்கு அவங்க போய் சாப்பிட்டுட்டு வரலாம் சொல்லிட்டு அங்கிருந்து அங்கிருவாங்க. ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கும், அந்த ஹோட்டல் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனா ஜியோ மட்டும் சாப்பிடாம இருப்பான். அவன் ஃப்ரெண்ட்லேயே சூசி இருக்கும், பட் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருப்பான். கரெக்டான டைம் அப்போ அங்கே லீவ் வருவான். லீவ் வந்துட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க எல்லாத்தையும் நான் மீட் பண்றேன்னு நினைக்கிறேன், நீங்க தான் இனிமே இன்டர்நேஷனல் பிரான்ச்சோட நியூ கமர்ஸ் அண்ட் கோர் டீமா செயல்பட போறீங்க சொல்லுவான். இந்த டீம் கூட சேர்றதுக்கு தான் நம்ம ஆபியை பிடிச்சி கேட்டுக்கிறான். ஆபி ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டா. அப்படி இப்போ பிளாஷ்பேக் தான் காட்டுவாங்க எப்படி டீமை ஃபார்ம் பண்ணான்னு. அப்போ ஜோ கேட்பான், அவனை நம்ப முடியுமா, நம்மள ஒருத்தர் எடுத்துக்க சொல்லி சந்தேகமா இருக்கே, நம்ம இத்தனை அமுளி தும்ளி பண்ணியும் ஒருத்தர் வந்து நம்மள வாண்டடா வேணும்னு கேட்டா என்ன அர்த்தம் சொல்லி கேட்பானா. அது ஜியோ சொல்லுவான், இந்த மாதிரி இன்டர்நேஷனல் கேங்ஸ்டரா இருந்தான், ரீசெண்டா அவனோட விங்ஸ் எல்லாம் பிரேக் ஆயிடுச்சு, அவனுக்கு புது விங்ஸ் வேணும், அவன் கூட நம்ம ஒர்க் பண்ணா நம்ம கரியர் க்ரோத்துக்கு பயங்கரமா யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவன் நிறைய இன்டர்நேஷனல் லிங்க் எல்லாம் வச்சுக்கிறான், அது மூலியமா நம்ம இண்டிவிஜுவல் கோலையும் அச்சீவ் பண்ணிடலாம், நமக்கு வேற கெட்ட பேர் இருக்கு, நமக்கு ஃபைட்டிங் தான் வெளியே ஒன்றும் தெரியாது, வெளியே போய் வேற ஒருத்தர் நம்மளை எடுக்கவும் மாட்டான், ஸோ அந்த டைம் யூஸ் பண்ணிக்குவோம், கழிச்சு நம்ம கோல்ஸ் என்னவோ அதை நோக்கி போய்க்கலாம், அவனுக்கு நம்மளுமா ஆட்கள் தான் தேவை, இப்போ அவனுக்கு ஆள் சுத்தமா இல்லை, நமக்கும் இந்த விட்டா வேற சாய்ஸ் இப்போதைக்கு கிடையாது. அப்போ அந்த தொப்பி போட்ட பையன் கேட்பான், அவனை நம்ப முடியுமா சொல்லி கேட்பானா. அது கிம் சொல்லுவான், நம்ம அங்கேருந்து எஸ்கேப் ஆன முக்கியமான காரணமே அவன் தான், அது மட்டும் இல்லாமல் டேரக்டர் கொன்னதும் அவன் தான் நமக்காக. இப்போ அப்படி பெசண்ட்டை தான் காட்டுவாங்க.
அப்போ அந்த 5 பேர்த்தோட பயோடேட்டாவே நம்ம லீட்ட தருவாங்களா? அப்ப லீ பாப்பான் வெறும் 5 பேர் தான் இருக்கீங்களா? அப்படின்னு கேட்பானா 6 பேர்னு கேள்விப்பட்டேன். அது ஜியோ சொல்லுவான். ஆமா 6 பேர் இருந்தோம். பட் அந்த பையன் வேஸ்ட்டு. நாங்களே போதும் உங்க வேலைக்கு. எங்க 5 பேத்தையும் ஃபுல்லா பிஸியா வைக்கிறளவுக்கு உங்ககிட்ட வேலை இருக்கா சொல்லி கேட்பான். அதுக்கு லீ சொல்லுவான். நீ ஒன்னும் கவலைப்படாத ஜியோன்னு. இன்னையிலேருந்து நீங்க 5 பேர் தான் இந்த இன்டர்நேஷனல் கோர் பிரான்ச்சோட மெயின் ப்ரோஸே. லீன்ட்டு டங்ஸிங் பார்த்து சொல்லுவான். டங்ஸிங்க்கு உங்களுக்கெல்லாம் ரூல்ஸ் என்ன, உங்க வேலை என்ன எல்லாமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடு. புரியுதுல்ல? நம்ம திரும்பவும் மேல போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. எத்தனை நாளா இருட்டிலேயே இருக்குது. திரும்ப உச்சியில போய் எல்லாத்தையும் பார்ப்போம். அப்போ ஜியோ கேட்பான். நம்மளோட ரைவல்ரி யாரு? யாருக்கு எதிராக நம்ம போறோம், அட்டாக் பண்ண போறோம் சொல்லி கேட்பானா, அதுக்குன்ட்டு லீ சொல்லுவான். உனக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டுமே வேற யாரும் இல்ல. இந்த அவுட் டு ஃபைட் ஆபின்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் தான் நம்மளோட மெயின் டார்கெட்னு சொல்லுவான் பாருங்க. சரியான ரவுஸா இருக்கும். இவன் அவனை தேடுறான். அவன் இப்போ ரெடி ஆயிட்டான் அட்டாக் பண்றதுக்கு. இனிமேல் சூப்பரா இருக்கும். இப்போ அங்கிருந்து சீனை கட் பண்ணா சம்பந்தமே இல்லை. இடத்துல ஒரு பொண்ணை காட்டுவாங்க. அந்த பொண்ணை கட்டி வச்சிருப்பாங்க. அப்போ குண்டா ஒருத்தன் காட்டுவாங்க. அவன் என்ன பண்ணுவான் பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணை மைக் ஊசி போட்டு திரும்ப தூங்க வச்சிருவான். இவன் யாருன்னு காட்ட மாட்டாங்க. ஃபேஸே ரிவீல் பண்ண மாட்டாங்க. ஃபியூச்சர் எபிசோட ரிவீல் பண்ணுவாங்க. இப்போ அங்கிருந்து சீனை கட் பண்ணா யூனோ பையன் கத்திட்டு வருவான். ஆபி புதுசா ஒரு ரெக்வஸ்ட் வந்துக்குது அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆபியும் டைவானும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் சாக்காய் பார்ப்பான் கூட டைவான் இருக்கான்னு வாடா பேசலாம் சொல்லி ஆபி கூட்டிட்டு போயிடுவான் பின்னாடி. கையில இருந்துட்டு கையில யூனோக்குள்ள ஒரு பையன் வந்திருப்பான். இவன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பான். இவன் சொல்லுவான், இந்த மாதிரி நீங்க மிஸ்ஸிங் பர்சன்லாம் கண்டுபிடிச்சி தரீங்களாமா? என் தங்கச்சியை காணோம் கொஞ்சம் கண்டுபிடிச்சி தாங்க சொல்லுவானா. சொல்லு என்ன ஆச்சு கேட்டுன்னு கேட்பான். இந்த மாதிரி நானும் என் தங்கச்சி வீட்டில் ரொம்ப கொடுமைப்பட்டாங்கன்னு ஓடி வந்துட்டோம் 3 வருஷத்துக்கு முன்னாடியே. இங்க லோக்கல்ல கடை போட்டு வேலை பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா என் தங்கச்சியை காணோங்க. என் தங்கச்சி நான் இல்லாம எங்கேயும் போக மாட்டா. அவ சரியான பயந்தாங்கோலி. நாங்க வீட்டை விட்டு ஓடி போகணும்னு நினைக்கிறமே என் தங்கச்சி என் கூட ஓடி வந்தா. ஸோ என்னை விட்டா அவளுக்கு எங்கே போகுது என்ன பண்ணுறது சுத்தமாக ஐடியாவே அவளுக்கு இருக்காதுங்க. எங்கள் வீட்டுக்கும் போல நான் அதையும் விசாரிச்சிட்டேன். யாரும் அவளுக்கு கண்டிப்பாக காத்திக்கிறாங்க. ப்ளீஸ் நீங்கள் தாங்க அவளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லுவானா. ஆபி பார்ப்பான். சரி எவிடன்ஸே இல்லை என்ன பண்ணுறது. நீனும் அழுகாத தம்பி நீ கரெக்டான இடத்துக்கு தான் வந்துக்கிற. இவனுன்ட்டு சரி ஆபி இப்போ என்ன பண்ண போகிறோம் ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்பானா. வழக்கம் போல தான் அண்டர் கவர் ஆப்ரேஷன் தான். அதான் ஈஸியஸ்ட் மெத்தடு. அதுக்கு ஊனோ போயிட்டு ஆபி நீங்கள் எத்தனை தான் போவீங்க ஈஸியாக உங்களை கண்டுபிடிச்சுவா. நீங்கள் நிறைய பாப்புலர் ஆகிட்டு வரீங்க ரீசெண்ட் டைம்ஸா. ஆல்ரெடி போட்டு யூடியூப்ல போட்டப்போ உங்களை நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க சொல்லுவானா. அப்படின்ட்டு அதுக்கு தான் நான் போக மாட்டேன். அதுவும் இங்கே இருக்கான்ப்பா டைவான் இவன் தான் போவான் சொல்லுவானா. டைவான்ட்டு அப்படியே அங்கேருந்து சட்டையை எடுத்துட்டு கிளம்பிடுவான். ஆபின்ட்டு அங்கேயே டைவானை சொல்ற கேளுன்ட்டு செம பிளான் ஒன்று இருக்கு சொல்லுவானா. டைவான் திரும்பிட்டு அந்த கண்ணாடி மட்டும் நீ போட சொன்னா நீ கொன்னுருவண்டா ஆபி அப்படி சொல்லுவான். ஓகே கைஸ் இதே இந்த எபிசோட் முடியுது. ஓகே கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட் அந்த பொண்ணு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க. செகண்ட் லீன்ட்டு அவன் ப்ராஜெக்ட் அப்போ ஸ்டார்ட் பண்ண போறான். எல்லாத்தையும் பார்க்கலாம். Until you want another video. Until then, bye.